பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். இங்கதான்ப்பா. ஓகேம்மா. மல்லி வா. இந்தப்பா வரோம்ப்பா. ஓகே மேடம். மல்லி நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எப்பா செக்யூரிட்டி கதவை தர. நீ முதல்ல உள்ள போ போ. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உன்னை வெண்பாவுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு உன் கழுத்துல தாலி கட்டியாச்சுல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அது வெறும் கயிறு தான். அதை வச்சுக்கிட்டு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு பொண்டாட்டிங்கிற உரிமையில இந்த வீட்டுக்குள்ள வரலாம்ல நினைக்காதீங்க. 2 பேரும் அப்படியே ஓடி போயிடணும். போ. ஐயோ, அது அவர் வெறும் கயிறா நினைச்சிருந்தா அத மல்லி கழுத்துல கட்டிட்டு விஜய் தம்பி கூலா கோயிலே இருந்துக்கலாம்ல. எதுக்கு இவ்வளவு டென்ஷனா கோயிலை விட்டு வெளியில ஓடி வரணும்? அந்த கயிறுக்கு எவ்வளவு பவர்னு விஜய் தம்பிக்கு தெரியும். அதனால நீங்க இந்த குறுக்கு சால் ஓட்டாம அப்படியே ஒதுங்கி போனா நல்லா இருக்கும். அடி, எங்க வந்து யார ஒதுங்கி போக சொல்றேன்? ஒண்ட வந்த பிடாரி நீ என்ன ஒதுங்கி போக சொல்றியா? இந்த பார், ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்த காலி பண்ணிட்டு அப்படியே போயிடுங்க. இல்ல இங்க நடக்கிறதே வேற. கொலை பண்றது கூட தயங்க மாட்டேன். மல்லி அவங்க கிடக்குறாங்க. நீ வா, வலது கால வச்சு வா. கொலை தானே இவங்க பண்ணுவாங்க. நம்ம கடவுள்கிட்ட மனு போட்டு அப்படியே உயிர்த்து எழுதிடலாம். வா புள்ள, வரத பாத்துக்கலாம் வா. ஏய், இந்த பாரு, மறுபடியும் சொல்றேன், 2 பேரையும் கொளுத்திடுவான் பாத்துக்க. செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காத, செஞ்சிருவேன் நானு. இங்க பாருங்க, நீங்க பெரிய மனுஷியாச்சேன்னு பாக்குறேன். இப்ப கூட போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த வீட்டுக்கு வந்தா எங்க 2 பேர் உயிருக்கும் ஆபத்து வரலாம்னு போன் பண்ணி சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அடிப்பாவி. பெரியம்மா விடுங்க பெரியம்மா. நீ சும்மா இருப்புல. இவங்க கிட்ட எல்லாம் பேசுற விதத்துல பேசினாதான் சரி வரும். நீ இந்த வீட்டு மருமக. ஏய், யார் மருமக? யாரு இவள இந்த வீட்டு மருமக? கொல்லப்புறமா வந்து தாலி கட்டிக்கிட்டவெல்லாம் இந்த வீட்டு மருமகள் ஆயிட முடியாது. இத பாரு மல்லி, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். ஏன் வாழ்க்கையை தட்டி பறிச்சுட்டு நீ இந்த வீட்டுல நிம்மதியா மட்டும் வாழ்ந்துட முடியாது. உன் ஆசை கனவு எதுவுமே பலிக்காது. நீ என் மாமா கூட சேர்ந்து பாட முடியாது. ஆமா ஆமா, இவ அப்படியே மங்கையர் கூட திலகம் சாபம் விட்டு அப்படியே பழிச்சிரும் பாரு. ஏய் இத பாரு, உங்ககிட்ட இருந்து விஜய் தம்பியும் வெண்பா பாப்பாவையும் காப்பாத்ததான் மல்லிய ஆண்டவன் இந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்கான். ஆமா ஆமா ஆமா, மல்லிய விஜய் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு கடவுள் அப்படியே வந்து உன்கிட்ட சொன்னாராக்கும். இந்த பாரு, நீ என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் சரி, இந்த வீட்டுக்குள்ள நீங்க நுழைய முடியாது. நாங்க எதுக்குமா குட்டிக்காரன் எல்லாம் போடணும்? இந்த வீட்டுல இவளுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இவ இப்ப வெறும் மல்லி இல்ல, மிஸ்ஸஸ் மல்லி விஜயகுமார். ஒரு தடவை இல்லம்மா, 2 தடவை உங்க பையன் இவ கழுத்துல தாலி கட்டியிருக்கிறார். இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிச்சு விழுந்திருக்கு. புரிஞ்சுதா? இனிமே மல்லியோட வீடு இது. இதை ஏத்துக்கிட்டு நீங்க இருக்கிறதா இருந்தா நீங்க எல்லாம் இருக்கலாம். இல்ல ஒவ்வொருத்தரா இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பாத்தியா பாத்தியா ரஜிமா, எப்படி பேசுறான் பாரு பாரு. வந்தது வராததுமா, வீடு எனக்குன்னு சொந்தம் கொண்டாடுறாளுங்க. என் புருஷனும் என் பிள்ளையும் நீங்க எல்லாருமா சேர்ந்து உழைச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து இந்த சொத்தை அப்படியே அடிச்சுட்டு போலான்னு பாக்குறாளுங்க பாரு.
வீசின கையும் வெறுங்கையுமா வந்து நின்னுட்டு மருமகளாம்ல. இந்த பாரு, மறுபடியும் சொல்றேன், திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போயிடு. இருங்கம்மா, இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி மல்லிகை இவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வன்கொடுமை சட்டத்துல உங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்க சொல்றேன். வேண்டாம் 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 பெரியம்மா, வேண்டாம் ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க இப்ப ஆரத்தி சுத்தி எங்க மல்லியை வீட்டுக்குள்ள அழைக்கல, போலீஸை இங்க வர வைப்பேன். எப்படி வசதி உங்களுக்கெல்லாம்? ரஞ்சிதா, போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. பத்தியமல்லி, நான் சொல்லல, இவங்க கிட்ட பேசுற விதத்துல பேசினாதான் வேலைக்காகும். ஐயா, என்ன பிள்ளை பார்த்து நின்னுகிட்டே இருக்க? அதான் உங்க பெரியம்மா சொல்றாங்கல்ல, போமா போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. போ. ரஞ்சிதா, நான் சொல்றது கேட்கலையா? போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. நான் சொல்றத மட்டும் செய். எங்க வீட்டு மருமகளை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல, நீங்க போலாம். இது பாரு, இது பாரு. மல்லியை தானே என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்குன்னு இலவச இணைப்பா இப்படி ஒட்டிக்கிட்டே கூட வரணுமா? ஒரு சோப்பை விற்க ஆரம்பிக்கிறப்போ கிரீமை ஃப்ரீயா கம்பெனிக்காரன் கொடுப்பான். அதை விற்க ஆரம்பிச்சிட்டானா இனாமா கொடுக்கறத உடனே நிறுத்திடுவான். இதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, தெரியுமா உங்களுக்கு? Okay. Do you know about the safety strategy? ஐயா. அதுக்கெல்லாம் சுத்தமா இங்கிலீஷ் புரியாது. நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். நான் வளர்த்த ஒரு உயிருக்கு ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னா பாதுகாப்பு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு வர வரைக்கும் நான் இங்க இருக்கலாம். ஐயோ, இவ்வளவு ஏமா? நான் கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கையே இல்லை. எங்க மல்லிக்கு பாதுகாப்பு வேணும்னு நான் ஆல்ரெடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்ன போலீஸ்னு பூச்சாட்டி காமிச்சா நாங்களா பயந்துருவோம் நினைச்சியா? நீ சொன்ன உடனே அப்படியே நாங்க கையை கட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டுவோம் நினைச்சிட்டியா? லோக்கல் ஸ்டேஷன்ல போய் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உடனே நாங்க பயந்துருவோம். என்ன எஸ்ஐ கிட்ட புகார் கொடுப்பியா இல்ல கான்ஸ்டபிள் கிட்ட கொடுப்பியா? என் கான்டாக்ட்ல இருக்கிற போலீஸ் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு எங்க புரிய போகுது? மன்னிக்கணும் அத்தா, சமூகம் ரொம்ப பெரிய இடம்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பத்திலாம் எங்களுக்கு கவலையே இல்லை. இப்ப அது அந்தம்மா இருக்காங்களே, அந்தம்மா போதும் பொண்ணு அப்படியே கொளுத்தி போட்டுருவேன்னு சொன்னாங்கல்ல. இது அதெல்லாம் கோவத்துல சொல்றது. ஓ, கோவத்துல சொல்றது. அத இத பாருங்க, நான் இதுல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தொலைச்சிட்டேனே. நான் ஆட்டோல இருந்து வந்து இறங்கும் போதே உஷாரா இந்த போனை ஆன் பண்ணி வச்சிட்டேன். இத பாருங்க, நான் என் பொண்ணு மல்லி கூட தான் இருப்பேன். நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்கேயே உட்காந்து தர்ணா பண்ணிடுவேன். மீடியா எல்லாத்தையுமே கூப்பிடுவேன். வரதட்சணை கொடுக்கலான்னுட்டு நீங்க கொளுத்துறேன்னு சொன்னீங்கல்ல, அத அப்படியே கம்ப்ளைண்டா கொடுத்துருவேன். நீங்க வேணா அப்படியே உங்க பெரிய ரேஞ்சுக்கு போலீஸ் எல்லாம் கூப்பிடுங்களேன். ஐயோ, நான்லாம் உங்களை பக்கத்துல இருந்து பார்த்ததே இல்ல சமூகம். ஐயோ, ரொம்ப ஆசையா இருக்கு. கூப்பிடுங்க அத்தா, கூப்பிடுங்க. சொல்லு புள்ள. ஓ மை காட், எல்லாம் என் தலை எழுத்து. போயும் இப்படி ஒரு பொம்பளை என் தம்பி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. காட், இத பாரு, உன் பெரியம்மா என்ன சொல்றாங்க உனக்கு புரியுதா? நானும் இந்த வீட்டுல இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா டார்லிங். ஐயோ பாவம், இந்த மரமடைக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? போப்புல போய் சீக்கிரமா ஆர்த்தி எடுத்துட்டு வா. வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி பைய தூக்கிட்டு எவ்வளவு நேரம் வெளியவே காக்க வைப்பீங்க? போ ஓவியா. எனக்கு சில்லி பவுடரால ஆர்த்தி எடுக்கிறேன்.
மல்லி பாரு பாரு. ம். போ போய் ஆரத்தியை கூட்டிட்டு வா. ம். மருமகளே உள்ள வா. ம். ஐயோ மல்லி என்னாச்சு? மல்லி கண்ணெரியுது. மல்லி மெதுவா கண்ணை திறந்து பாரு. ஐயோ கடவுளே மல்லி என்னாச்சு மல்லி? ஏய் ரஞ்சிதா என்ன பண்ண? மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.